நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, அண்ணி இந்தாங்க. என்னது? கிஃப்ட் அண்ணன் கொடுக்க சொன்னாரு. சரவணனா? ம், நீங்க கன்சீவா இருக்க விஷயம் அண்ணனை ரொம்ப கலங்கடிச்சிருச்சு. உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி இந்த கிஃப்டையும் லெட்டரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நீங்க ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? என்ன நீ கேள்வி இது? வாங்கக்கூடாதா? என்ன முருகன் நீங்க? வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவரை நானும் வான்னு சொல்லல, உள்ள கூப்பிடல, ஒரு வார்த்தை பேசல. அந்த அளவுக்கு எல்லாம் விலகி இருந்தப்போ நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்றீங்களா? நான் எந்த முயற்சியும் பண்ணல நீ. நீங்க யாரும் அண்ணனை நேசிக்கலனாலும் உங்க குழந்தை நிச்சயமா அண்ணனை வெறுக்காது. ஒரு நல்ல தகப்பனை விரும்பாத குழந்தை இருக்கா என்ன? இது குழந்தைக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட். இந்த லெட்டரு குழந்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ண தேவையில்லை. நீ இந்தாங்க, வாங்கிக்கோங்க. மீனாட்சி, சூப்பு கம கமன்னு இருக்குது, சூடு ஆறத்துக்குள்ள குடிச்சிரு. இது என்ன கையில? கிஃப்ட் அத்தை. அது எனக்கு தெரியும். யார் வாங்கி கொடுத்தாங்க? அத்தை, உங்க மகன் பிறக்க போற குழந்தைக்காக இப்பவே கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. குழந்தை பிறக்கிறப்போ அவர் கனடால இருப்பாரு. ஓஹோ, அப்ப அவன் பிளைட் பிடிச்சிட்டு வந்து குழந்தைய பார்க்க வர மாட்டான். வந்தா மட்டும் நீங்களாம் அண்ணன் அப்படியே வான்னு வரவேற்கவா போறீங்க? எப்படியும் வாசல்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்த தான் போறீங்க. ஆமா, நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். நினைச்சு பார்த்தா சரவணன் எவ்வளவு வெட்டி சண்டை போட்டிருக்கான்னு இப்பதான் புரியுது. அந்த வெட்டி சண்டைய விவகாரமான சண்டையா மாத்தினதே நீங்க தான். உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. ஏம்மா, நீ தானே வெட்டி சண்டைய விவகார சண்டையா மாத்தினேன்னு நினைக்கிற, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. பொய் சொல்லாத முருகா, நான்லாம் உன் கண்ணு மொழியில இருந்து கரண்ட்டை எடுப்பேன். அத்தை விடுங்க அத்தை. ஏதோ அவன் ஆசையா வாங்கி கொடுத்திருக்கான். குழந்தை பிறந்தா யார் யாரோ குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கி தர போறாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டு போலாம். விடுங்க. விட முடியாது மீனாட்சி. இவன் யாரு ஏன் பேரனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அனுப்புறது? உங்க பேரனோட ஃபாதர். புலத்தாச்சியை தவிக்க விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு ஓடுறானே. எல்லாரும் சேர்ந்து தானே விரட்டணும். முருகா, எனக்கும் என் மருமகளுக்கும் தினசா புதுசு புதுசா பல சண்டை வந்திருக்கு. நான் இவளை பல தடவை வெளியே போன்னு வம்பிழுத்திருக்கேன். ஆனா என் மருமக என்னைக்காவது என்னை விட்டு கொடுத்துருப்பாளா? என்னையும் என் குடும்பத்தை விட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிருப்பாளா? இல்ல. ஏன் இல்ல? அதையும் நீங்களே சொல்லுங்க. என் மருமக என்னையும் என் குடும்பத்தையும் உண்மையா நேசிச்சா. அப்ப அண்ணன் அண்ணியை நேசிச்சது மட்டும் நிஜம் இல்லையா? முருகன், ஆகிமெண்ட்டை விடுங்க. முடியாத நீ எப்ப பார்த்தாலும் அண்ணனையா குறை சொல்றீங்க. அத்தை, இது ஒரு சாதாரண விஷயம், விடுங்க. மீனாட்சி, கிஃப்ட் அனுப்புனா சரி, அது என்ன கையில லெட்டர்? லவ் லெட்டரா? நான் இன்னும் படிச்சு பார்க்கல. அவங்கிட்ட லவ் இருந்தாதானே லவ் லெட்டர் எழுதுறதுக்கு. இதுல பழைய பிளாஷ்பேக் எல்லாம் உருகி உருகி எழுதியிருப்பான் காலவாணி பையன். பொண்டாட்டி காலை பிடிச்சு மன்னிச்சுக்கோன்னு கதறாம லெட்டர் எழுதுறானா லெட்டரு. மீனாட்சி அத்தை, அந்த ஐட்டத்தெல்லாம் இங்க குடு. எதுக்கு அத்தை? தூக்கி வெளியே வீசுதான். அத்தை பாவம் அத்தை. ஆசையா வாங்கிட்டு வந்தது. மீனாட்சி, இந்த மாதிரி அவன் தர்ற கிஃப்ட் எல்லாம் ஏத்துக்கிட்டேன்னு வையி, நாளைக்கு கனடால இருந்து பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, சென்ட் பாட்டிலு, பவுடர் டப்பான்னு வாங்கி கொடுத்து குழந்தைய அவன் பக்கம் இழுத்துக்க முயற்சி பண்ணுவான். அப்புறம் உன் குழந்தை இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நடுவுல பூமத்திய ரேகையில தான் பூவா சாப்பிடும். நிஜமாவா? சரவண அப்பாவே இல்ல, உன் அடப்பாவி. அந்த கிஃப்ட் என்கிட்ட கொடு, லெட்டரையும் கொடு. மாமா, என்னமா அதெல்லாம்? சட்டப்பே, பொண்டாட்டிய மதிக்க தெரியாதவனுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு? நீ சப்போர்ட் வேற, இத தூர தூக்கி எறிஞ்சிட்டு வர. அண்ணி, நீங்க அண்ணனை ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அண்ணி. கிஃப்ட்டா? கிஃப்ட் அத்தை,
அதை எதுக்குமா வேடிக்கை பாக்குற? செல்லம், சூப்பு சூடாறதுக்குள்ள குடிச்சிடல. வா செல்லம், வா நீ வா. அண்ணா. முருகன் பிஸியா? இல்லைண்ணே, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் கொடுத்த லெட்டரையும் கிஃப்டையும் மீனாட்சி கிட்ட கொடுத்துட்டீங்களா? ஆ, கொடுத்துட்டேண்ணே. என்ன சொன்னா? வாங்கிட்டால? ஆ, வாங்கிட்டாங்கண்ணே. முருகன் அண்ணா. என்ன வாங்க மாட்டேன்னு திருப்பி கொடுத்துட்டல? இல்லைண்ணே, வாங்கிட்டாங்க. பொய் சொல்லாத முருகன், உன் குரல்ல நீ சமாளிக்கிறது காட்டி கொடுக்குது. என்ன பிரச்சனை அவளுக்கு? நான் ஒன்றும் அவளுக்கு கிஃப்ட் தரலையே, என் குழந்தைக்கு தானே கொடுத்தேன். அதை வாங்கி வச்சுக்கிறதுல அவளுக்கு என்ன? அன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, அம்மா தான். யாரு? அம்மாவா? யார், எங்க அம்மாவா? ஆமாண்ணே, அண்ணியை ஒரு மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் கிஃப்டையும் லெட்டரையும் கொடுத்தேன். அவங்களும் எப்படியும் வாங்கிக்கலாம் தான் வந்தாங்க. கரெக்டாக அந்த நேரம் அம்மா என்ட்ரி ஆயிட்டாங்க. என் பேரனுக்கு கிஃப்ட் வாங்கி தர இவன் யாருன்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. என் கூட வேற சண்டை போட்டு கிஃப்டையும் லெட்டரையும் தூக்கி வீசிட்டாங்கண்ணே. யாரு? எங்க அம்மாவை வீசிச்சு? ம், அப்ப நான் கொடுத்த லெட்ரு? ரெண்டையும் தானே. அண்ணா, சொல்லு. நான் வேணா அம்மா அண்ணி யாருக்குமே தெரியாம கிஃப்டையும் லெட்டரையும் எடுத்து பத்திரமா வச்சுக்குவா. எதுக்கு? குழந்தை பிறந்தோடனே அண்ணிட்ட யார் தந்தாங்கன்னு சொல்லாம கொடுத்துட்றேன். வேண்டாம், நீ விட்டுரு, அது குப்பையிலே கிடக்கட்டும். இல்லைண்ணே, நான் விட்டுருனா விட்டுரு முருகா. அந்த லெட்டரையாவது எடுத்து அண்ணிட்ட கொடுத்துட்றேண்ணே. வேண்டான்னு சொல்றேன்ல முருகா, விட்டுரு. மீனாட்சிக்கு உண்மையிலே அந்த லெட்டர் படிக்க விருப்பம் இருந்தா எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டாச்சு அந்த லெட்டரை வாங்கி படிச்சிருப்பா. அதை விட்டு வெளியில தூக்கி போறத வேடிக்கை பார்த்தால, அப்ப அவளுக்கு என் மேல மரியாதை இல்லைன்னு அர்த்தம். மீனாட்சி கர்ப்பமா இருக்கிறது எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சு புதுசா ஒரு வாழ்க்கையை நாங்க ஆரம்பிக்க உதவும்னு நினைச்சேன். அதேதான் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அந்த லெட்டர்ல கன்ஃபஸ் பண்ணி எழுதியிருந்தேன். இப்ப எதுக்கும் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. அவ ஏற்கனவே ரொம்ப திமிர் பிடிச்சவ. இதுல எங்க அம்மாவும் அப்பாவும் வேற அவன் கூட இருக்காங்க. சொல்லவா வேணும்? அவ ரொம்ப உச்சில ஆடுறா. ஆடட்டும், ஆடட்டும். இப்ப பண்றது எல்லாம் நிச்சயம் குழந்தை பிறந்தவொடனே ரியலைஸ் பண்ணுவா. அண்ணா, நீங்க அப்செட் ஆகாதீங்கண்ணா. நான் அப்செட்லாம் ஆகல. ஏம்மா, இன்னைக்கு ஒரு பயங்கர நல்ல மாமியாரா நடிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் மீனாட்சி எப்படி கேவலமா பேசியிருக்கு நடத்திருக்கு தெரியும்ல. இன்ஃபேக்ட் மீனாட்சியை எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த விஷயம் மீனாட்சிக்குமே தெரியும். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரு பொண்ணா சேர்ந்துட்டாங்க, நான் எதிரி ஆயிட்டேன். என் அம்மாவை ஏத்துக்க முடிஞ்ச மீனாட்சியால என்ன ஏத்துக்க முடியல. ஏன் நீ சொல்ல? தெரியலண்ணே. அவ சரியான நேரத்துல பழி வாங்குறா. சேச்சே, அண்ணி அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்லைண்ணே. உனக்கு தெரியாது முருகா, என் மனசு எவ்வளவு சுக்கு நூறா உடஞ்சு போயிருக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியும் எனக்கு குழந்தைனா ரொம்ப உசுருன்னு. அவளுக்கு நல்லாவே தெரியும். அதான் என்ன கரெக்டான நேரத்துல பழி வாங்குறா. என்னை கிட்ட சேர்க்காம விரட்டி விடுறா. என் குழந்தைய நான் தொட்டு வளராம அடிச்சு துரத்துறா. என்கிட்ட கன்சீவ் ஆனதெல்லாம் மறைச்சதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க. ஆனா நான் இன்னும் யாரையும் வெறுக்கல முருகா. விடு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறவனுடைய வேதனை உனக்கு எப்படி புரியும்? ஆனா நீ எக்காரணத்தை கொண்டும் அந்த கிஃப்டையோ அந்த லெட்டரையோ தொடாத. அது குப்பையிலே கிடக்கட்டும், என்ன மாதிரி.
உங்கள் விஜய். சொல்டா. அண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா. எதுக்கு? என்னண்ணா எப்படி கேட்குற? அப்பாவா போகிறா அதான் வாழ்த்துக்கள் சொன்னேன். ஓ, என்னண்ணா குரல் எந்த சந்தோஷமும் இல்லை? சந்தோஷப்படுற மைண்ட் செட்லயா இருக்கேன் நான். அண்ணா என்ன? நீ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும்ண்ணா. ஆனால் குழந்தை விஷயம் உனக்கு சந்தோஷம் தானே? என்னண்ணா? உண்மையை சொல்லணும்னா சந்தோஷத்தை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க முடியாத கஷ்டத்துல இருக்கேன்டா நானே. அண்ணா எனக்கு குழந்தை பிறக்க போதுன்ற மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதனால என்ன யூஸ்னு ஒரு செகண்ட் யோசிச்சா எல்லா சந்தோஷமும் காணாம போயிடுது. என்னால என் குழந்தைய பார்க்க முடியாது, கையில தூக்க முடியாது, முத்தம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் நினைச்சா விடு. புரியுதுண்ணா. எனிவே, நீயாச்சும் எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஃபோன் பண்ணிய. தேங்க்ஸ்டா. அண்ணா ஊருக்கு போன இடத்துல அன்னிக்கிட்ட பேசினியா? பேசணும்னு நினைக்கிறதுலாம் ஒரு லெட்டர் எழுதி குழந்தைக்கும் ஒரு gift வாங்கி முருகன் கிட்ட கொடுத்து அமிச்சேன். அதுவே இப்போ குப்பைக்கு போயிடுச்சான். ஐ திங்க் அவ எப்போ என்ன தூக்கி போட்டாடா. நீ யோசிச்செல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. சரி, ஓகே, நான் வைக்கவா? அண்ணா ம், இன்னொரு விஷயம். என்ன? நீ குழந்தை விஷயத்தில் சந்தோஷமா இருப்ப, கூட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம் தான் ஃபோன் அடித்தேன். சொல்லு, என்ன விஷயம்? பெரியம்மா எங்கள் வீட்டில் ரம்யா விஷயத்தை பற்றி பேசினாங்க. என்னென்னு? அது அது வந்து ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஓ, நல்ல விஷயம் தானே. ஆமாம், அதுக்கு உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? பெரியம்மாவே ஓகே சொல்லிட்டப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்க? ஓகே சொல்லிட்டாங்க. கங்க்ராட்ஸ்டா. ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்ஸ்ண்ணா. ஆமாம், எப்போ நிச்சயம் பண்ண போகிறீங்க? மாமா இப்போ தான் இறந்தாரு. இப்போதைக்கு வாய் வார்த்தையாக பேசிட்டு 1 வருஷம் கழித்து சம்மந்தம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ரம்யா கிட்ட பேசுனியா? பேசினேண்ணா. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னா. தேங்க்ஸ். ஹேய், எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இதில் நான் என்னடா பண்ணேன்? எங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு ரம்யா கிட்ட பேச சொன்னதும் அப்போவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. எனிவே, கங்க்ராட்ஸ். அண்ணா அண்ணி குடும்பத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. என் மூலியமா ஒரு புது உறவு வரப்போகுது. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்ண்ணா. நீ அப்படிலாம் விட்டுற மாட்ட. நீ உன் குழந்தைய கண்டிப்பாக தூக்குவ, கொஞ்சுவ. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னண்ணா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் எந்த நம்பிக்கையில் இருக்கேன்னு தெரியல. நீ நல்லவன். உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் நம்பிக்கை இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. சரிண்ணா, பாய். ஓகே, பாய். மீனாட்சி, அத்தை, இந்தா பால், குங்குமப்பூ போட்டு சுண்ட காய்ச்சிருக்கேன், குடி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அத்தை குடிச்சேன். அது சாதா பால், இது குங்குமப்பூ போட்ட பால். இத குடிச்சா குழந்தை கொழு கொழுன்னு செகப்பா உன்ன மாதிரி அழகா பிறக்கும். ம். குடி. உனக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கும். என்னத்த எப்ப பாரு இப்படியே சொல்றீங்க? மீச வந்திருக்கு பாரு. சும்மா ஜோக்குக்கு. சரிங்க அத்தை. நீ தூங்கு, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். சரியா? தூங்கு.
ஐயோ இன்னுமா நீ தூங்கல? இல்லத்த, கொஞ்சம் வெக்கையா இருக்கு அதான். ஐயோ வெக்கையா இருக்கா? புள்ளத்தாச்சிக்கு வெக்க ஆகாது. கொஞ்சம் இரு, இதோ வந்துடுறேன். அத்த வேணாம் அத்த. அத்த சொன்ன கேளுங்க, வேணாம். அதெல்லாம் முடியாது. உன்னை பாத்துக்கிறது மட்டும்தான் என் வேலை. நீ தூங்குடி சொல்லும். இன்னும் தூங்கலையா நீ? ஆ, இல்லத்த, தண்ணி குடிக்கலான்னு. அதுக்கு நீ ஏன் சிரமப்படுற? நான் தான் இருக்கேன்ல. இல்லத்த, பரவாயில்ல, நானே போய். அதெல்லாம் முடியாது. உன்னை பாத்துக்கிறது மட்டும்தான் என் வேலை. இந்த பார், ஐசால கிரி 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 கிரி. இந்தா குடி. போருங்க, குடி. படுத்துக்கோ, ம். படுத்துக்கோ. தூங்கு. அம்மாடி. ஐயோ, அம்மா. ஐயோ. என்னம்மா நீ தூங்கல? ஆ, உன்னை பாத்துக்கிறது அம்மா என் வேலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள மீனாட்சிக்கு மிகுந்த சந்தோஷத்துடனும் கண்ணீருடனும் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மிக நெருக்கமாகவும் அந்யோன்யமாகவும் எப்பவும் மனசு விட்டு பேசி சிரிச்சிட்டு இருந்த நம்ம 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நின்று போய் கடிதம் எழுதுற அளவுக்கு நமக்குள்ள பிரிவு வந்தது எதனால? நீ என்ன ஒரு புருஷனா, தகப்பனா உலகத்துக்கு அடையாளப்படுத்தியிருக்கிற நாள். நம்ம 2 பேருக்கும் இடையில எப்பவும் அழிக்கவே முடியாத மாதிரி உன் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தை. உனக்கு குழந்தை உருவாயிருக்கிற விஷயம் தெரிஞ்ச மறு நிமிஷம் நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? ஏன் உனக்கு என்கிட்ட ஓடி வந்து சொல்லணும்னு தோணல? நீ என்கிட்ட முதல்ல இந்த சந்தோஷத்தை சொல்லியிருக்க வேணாமா?
எனக்கு நீ கன்சீவ் ஆன விஷயம் இப்படியா ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி தெரிய வரணும். இன்னைக்கு நான் இங்க வரலன்னா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுல்ல. ஐயோ ஐயோ, எவ்வளோ கனவு கண்டிருப்பேன். நான் என் கோபத்தை தூக்கி போட்டுட்டேன். நீயும் உன் கோபத்தை தூக்கி போட்டுட்டு வா, வாழ்ந்து பார்க்கலாம். உனக்காக காத்திருக்கும் சரவணன். இன்னுமா நீ தூங்கல? தூங்கு. உன்னை பார்த்துக்கிறது மட்டும்தான் என் வேலை.